வணக்கம். சென்னை அடுத்த எண்ணூர் சிவகாமி நகர் பகுதியை சேர்ந்த 82 வயதான மூதாட்டி ஒருவர் உறவினர்களின் ஆதரவு எதுவும் இல்லாததால் தனியாக வசித்து வரும் சூழலில் அந்த பகுதியில் வசித்து வரும் மக்கள் அவருக்கு உணவு கொடுத்து ஆதரித்து வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 25ஆம் தேதி இரவு எண்ணூரில் உள்ள ஒரு கடைவாசல் முன்பாக மூதாட்டி படுத்து உறங்கிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது நள்ளிரவு நேரம் அந்த வழியாக வந்த இளைஞர் ஒருவர் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியை தரதரவென சாலையில் இழுத்து சென்று அவரை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றிருக்க கூடிய சம்பவம் எண்ணூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கோர சம்பவத்தில் மூதாட்டி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இவை அனைத்தும் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களில் தெளிவாக பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் மூதாட்டி உயிரிழந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்கள் இது தொடர்பாக சந்தேகம் எழுப்பி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் விரைந்து வந்த எண்ணூர் காவல்துறையினர் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். பின்னர் குற்ற செயலில் ஈடுபட்ட நபர் குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து எர்ணாவூர் பகுதியை சேர்ந்த 18 வயதான சிறுவனை காவல்துறையினர் அழைத்து வந்து விசாரித்திருக்கிறார்கள். அதில் அந்த சிறுவன் தான் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக செய்திகள் வெளிவந்துள்ளன. அத்துடன் பாலியல் வன்கொடுமைக்கு பிறகுதான் மூதாட்டி உயிரிழந்ததாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கை தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதன் பேரில் வழக்கு பதிவு செய்து சிறுவனை கைது செய்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படி 82 வயது மூதாட்டி என்றும் பாராமல் சிறுவன் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் எண்ணூர் பகுதியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவன் மூதாட்டியை சாலையில் தரதரவென இழுத்து செல்லும் காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. அரசியல் பிரமுகர்கள், ஆசிரியர்கள், நிதித்துறையை சார்ந்தவர்கள், காவல்துறையினர் என்று பெரிய பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்களை பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட வழக்குகளில் சிக்கி கடுமையான தண்டனைகள் எதுவும் வழங்கப்படாமல் அவர்கள் வெளியே சுற்றி கொண்டிருக்கும் போது சிறுவர்களாகிய நாங்கள் தவறு செய்யும் பட்சத்தில் இந்த சட்டம் என்ன செய்துவிடப் போகிறது என்ற மெத்தன தன்மையும் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்வதோ பார்ப்பதோ குற்றமில்லை, அதை மற்றவர்களுக்கு அனுப்பினால்தான் குற்றம் என்று சமீபத்தில் நீதித்துறை கொண்டு வந்த சட்டமும் சமுதாயத்தில் இந்த மாதிரியான குற்றங்கள் குறைவதற்கு வழிவகுக்காது. இது மாதிரி இன்னும் நிறைய நடக்கத்தான் வழிவகுக்கும் என்று பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.